இயேசபேலின் ஆவிகள். இந்த இயேசபேலின் ஆவிகள் என்ன செய்கின்றன? நாம் அதற்கு எப்படி எதிர்த்து நிற்க வேண்டும்? இந்த இயேசபேல் ஆவி சாதாரண விசுவாசிகள் அல்ல, நல்ல ஹெவிலி அனாயிண்டட், நல்ல பிரேயர் வாரியர்ஸ், நல்ல ஆண்டவருக்காக எழும்ப நினைக்கிறவர்கள், கர்த்தரே தேவன் என்று நிரூபிக்க வேண்டும் என்று வைராக்கியம் உள்ளவர்கள், அவர்களை பிடிப்பதற்காகத்தான் இந்த இயேசபேல் ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்கின்றன. தலைமட்டத்தில் உள்ளவன் ஒரு சிறிய தப்பு செய்தாலும் கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்பட்டுவிடும். பத்திரிகைகள் எல்லாம் அதை பெரிதான விளம்பரம் கொடுத்து வெளியிட்டு விடும். சிலர் சொல்றதை பார்க்கிறேன், பிரதர் ஒரே அசுத்த எண்ணமா இருக்குது. மகாபலிபுரம் போனேன், போற வழியிலெல்லாம் ஒரு வேசித்தன ஆவிகள் என்னை தாக்கி கொண்டே இருக்கிறது. என்னமோ தெரியல, 2-3 நாளா ஒரே வேசித்தன எண்ணம். காரணம் அப்படிப்பட்ட இயேசுவேலின் ஆவிகள். முதலாவது இந்த வேசித்தன ஆவிகள், இயேசுவேல் ஆவிகள் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பயமுறுத்துகின்றன. உன்னுடைய குடும்பத்தை உடைத்து விடுவேன், பயமுறுத்துகின்றன. நீ திருமணத்திற்கு முன்பாக செய்த தவறுகளை அம்பலப்படுத்தி விடுவேன், ஒரு பயமுறுத்துதல். இயேசுவேல் என்ன சொல்லுகிறாள்? நாளை நேரத்தில் எலியாவின் கழுத்திலே தலை இறக்காது, நான் அதை செய்ய போகிறேன். ஒரு ராணியின் பயமுறுத்துதல், ஒரு இயேசபேலின் பயமுறுத்துதல். அதை கேட்டவுடனே தேவனுடைய மனுஷனுக்குள்ளே ஒரு பயம். ஆகவே அவன் இஸ்ரவேல் தேசத்தை விட்டு யூதா தேசத்துக்குள்ளே ஓடினான், பயந்து பெயர்சபா என்கிற இடத்துக்குள்ளே போனான். அங்கேயும் பயம். தன்னுடைய வேலைக்காரனை வனாந்தரத்தில் நிறுத்திவிட்டு தனியாய் பயந்து போய் ஒரு சூறை செடியினுடைய கீழே படுத்தான். யார் அப்படி படுத்திருக்கிறது? கர்த்தருக்காக அக்கினியாய் பற்றி எறிந்த எலியா. மரித்தவர்களை உயிரோடு எழுப்பின முதல் மனிதன் இந்த எலியா தான். சாரிபாத் விதவையினுடைய மகன் மரித்த போது எழுப்பினவன் அவன் தான். ராஜாவுக்கு முன்பாக பயப்படாமல் நின்று கர்த்தருடைய வார்த்தையின்படியே என்று இந்த நாட்களிலே மழையும் பனியும் பெய்யாதிருக்கும் என்று அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அந்த எலியாதான் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் கர்த்தாய் ஜெபம் பண்ணினார் என்று யாக்கோபு 5:17 வாசிக்கிறோமே. அந்த எலியாதான் கர்மேல் பர்வதத்திலே 850 பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக நின்று வானத்திலிருந்து அக்கினி இறக்கின அதே எலியாதான். அந்த 800 பாகால் தீர்க்கதரிசிகளையும் ஹீரோன் ஆற்றண்டையை கொண்டு போய் வெட்டின அதே எலியாதான். எலியாவுக்கு ஒரு பெரிய வெற்றி. கர்மேல் பர்வதத்திலே அக்கினி இறங்கினதினாலே, எலியாவின் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் தாமே இறங்கி வந்தபடியாலே முழங்கள் யாவும் கர்த்தருக்கு முன்பாக முடங்கினது. நாவுகள் யாவும் கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கை செய்தது. ஆனால் அதே எலியா இப்போது பயந்து போய்விட்டார். ஒரு பெண்ணுக்கு முன்பாக இயேசுவேல் என்றால் உன்னை பயமுறுத்துகிற ஒரு ஆவி. எப்பொழுது கர்த்தருக்கு பிரியமில்லாத உறவுகளை சிக்கிக்கொண்டாயோ உன்னுடைய மனசாட்சியே உன்னை பயமுறுத்த ஆரம்பித்து விடும். எலியாவுக்கு ஒரு பெரிய வெற்றி அந்த கர்மேல் பர்வதத்தில் உள்ள வெற்றி தான். எப்போதுமே உங்களுடைய வீட்டில் ஒரு வெற்றி உள்ள ஒரு காரியம் நடக்கும்போது, சந்தோஷமான ஒரு காரியம் நடக்கும்போது, ஒரு புதிய வீடை கட்டி சந்தோஷமாய் கிரகப்பிரவேசம் செய்த போது, உடைய பிள்ளைகளுக்கு மிக சீரு சிறப்புமாக திருமணத்தை நடத்தி வைத்த பிறகு சாத்தானுடைய ஒரு சோதனை தாக்கும் என்பதில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எப்போதும் நல்ல குருசேது 4 நாள்
அருமையாய் நடத்திவிட்டு வீட்டுக்கு வந்தால் அப்போதான் மனைவிக்கும் கணவனுக்கு இடையே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அப்போதான் சந்தேகம் எழும்பி வரும். அப்போதுதான் புயல் காற்று கொந்தளிப்பு ஏற்படும். ஆகவே எப்போது சந்தோஷமான சூழ்நிலையில் உங்களுடைய மாம்சத்தின்படி நீங்கள் சந்தோஷப்படாமல் திருமணத்தை அருமையாய் நடத்தி தந்திரே, உமக்கு மகிமை. கர்த்தருக்கு மகிமை செலுத்தி கர்த்தருக்குள்ளே மறைந்து கொள்ளும்போது இந்த இயேசபேல் ஆவிகளுக்கு நாம் தப்ப முடியும். இயேசபேலின் ஆவி பெரிய ஆவி அல்ல. பயமுறுத்துகிற எந்த மனிதனும் ஒரு பெரிய மனிதன் அல்ல. எல்லா ஆவிக்கும் மேலான வல்லமை உள்ளவர் இயேசு கிறிஸ்து. இயேசுவின் மூலமாக எல்லா ஆவிகளையும் எதிர்த்து நெல்லுங்கள். உங்களை பயமுறுத்தி சோர்ந்து போக ஒரு நாள் விட்டு விடாதிருங்கள். ஆமே. பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியால் கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். மலையே, என்னை பயமுறுத்த முடியாது. நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ. ஏ ஆவியே, இயேசபேல் ஆவியே, என் கணவனை விபச்சார எண்ணங்களுக்குள்ளே, வேசித்தன எண்ணங்களுக்குள்ளே, குடிகார எண்ணங்களுக்குள்ளே நீ கொண்டு போகாதே. உன்னை நான் எதிர்த்து நிற்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. யாக்கோபு 4:7 சொல்லுகிறது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசை எதிர்த்து நெல்லுங்கள். பிசாசை எதிர்த்து நெல்லுங்கள். அப்பொழுது அவன் உன்னை விட்டு ஓடி விடுவான். பயம் வருகிற நேரத்தில் முழங்கால் படியிட்டு விடுங்கள். அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பித்து விடுங்கள். இயேசபேலின் ஆவிகளை எதிர்த்து நின்று கட்டுங்கள். அது ஓடி போய்விடும். ஆமே.